நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வடசென்னை 2 கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும் போல் இருக்குது. ஆனா அந்த கைதி 2 எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னே தெரியல. முதல்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே தெரியல. எஸ், லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல மாநகரம் படத்துக்கு அப்புறமா 2வது படமா கைதி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர், விக்ரம், லியோ, இப்போ கூலி வரைக்குமே வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய growth எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு நடுவில் அவர் இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்ஸ் வேற கிரியேட் பண்ணி விட்டாரு. அப்போலேருந்து அந்த எல்சியூக்கும் சரி, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் சரி ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸே இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கைதி படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ எத்தனை படங்கள் வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த கைதி 2 எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் மத்தியிலும் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது விக்ரம்க்கு அப்புறமா கைதி 2 எடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் லியோ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்துறாரு. சரி, லியோக்கு அப்புறம் கைதி 2 எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா இப்போ கூலி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. கூலிக்கு அப்புறமாச்சும் கைதி 2 எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நான் வந்து நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஒரு ட்ராக்ல போயிட்டாரு. எஸ், இப்போ அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷன்ல டிசி அப்படின்னு ஒரு படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே டைரக்ஷன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு கை மாயாவி அந்த படத்தை வந்து ஆமீர் கான் அவர்களை வச்சு எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அதுவுமே ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் அஃபிஷியலா அவங்க சைட்ல இருந்து எதுவும் சொல்லலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு படம் தான் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல அடுத்ததா வரப்போற படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிப்புல வெளிவர போற இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு 75 கோடி சம்பளம் பேசியிருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குது. இது சம்பந்தமா அந்த படத்துடைய அபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆல்ரெடி கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 50 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு அப்படிங்கிறத அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த படமான இந்த படத்துக்கே வந்து 75 கோடி சம்பளம் வாங்க போறதா இப்ப தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுவும் கைதி 2 படம் எடுக்காததுக்கு ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவருடைய மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி கூலி படத்துக்கே 50 கோடி சம்பளம் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் எடுக்க போற படத்துக்கு வந்து கண்டிப்பா 50 கோடிக்கு மேலதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அவருக்குன்னு தனியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த சம்பளம் கைதி படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதனாலதான் இன்னும் கைதி 2 ஆரம்பிக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களுடைய படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ அட்லி அவர்கள் தான் அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 100 கோடி சம்பளம் அட்லி அவர்களுக்கு கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு அடுத்ததா டைரக்ட் பண்ண போற லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து 75 கோடி சம்பளம் கொடுக்கறதாவும் இப்போ நியூஸ்ல வந்துட்டு இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமால அப்படின்னு இல்லாம இந்தியன் சினிமாலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல அட்லிக்கு அடுத்தபடியா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த சம்பளம் எல்லாம் அடுத்த கட்டங்க. அவர் எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்கட்டும், முதல்ல கைதி 2 படத்தை கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, கைதி 2 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கைதி 2 படத்துக்கு நீங்க அந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.